எந்த ஐயராவது தன்னுடைய குழந்தைக்கு பேர் முருகன் வச்சிருக்காங்களா? வடக்க முருகன்கிற பேரே கிடையாதுங்க. இந்தியா முழுவதும் ஒரு பண்பாடு, ஒரு வயலன்ஸ், ஒரு வன்முறை ஒரே நேரத்தில் கொண்டு வருவதற்காக ஒரு திட்டமிட்டு எல்லா ஊர்களிலும் இந்த விநாயகர் சிலையை அப்படியே பெரியதாக்கி இஸ்லாமிய மசூதிகள் இருக்கிற இடத்தில்தான் கொண்டு போக வேண்டும், நேர்த்திக்கிட மாதிரி அவர்கள் செய்வது வன்முறையை தூண்டுவதற்காக. ஒரு இஸ்லாமிய கோயிலை அதற்கு இடையூறு விளைவிப்பது, அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு துன்பம் விளைவிப்பது என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் இன்று இருக்கிறது. அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. அப்படி இருந்தால்தான் நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன்கிற வகையில் இன்றைக்கு வட இந்தியாவில் அந்த அளவிற்கு ஒரு இந்துனா அதுக்கு டெஃபினேஷனை மனசுக்குள்ள மாற்றி கொண்டிருக்கிறார்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இந்துக்களின் முக்கிய எதிரி யார்? ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், ஹிந்து ரக்ஷா தள், ஹிந்து முன்னணி, இது போன்ற அமைப்புகள் என்று கூறினால் நம்புவீர்களா? நான் எடுத்துக்காட்டக்கூடிய டேட்டாவை நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்தியாவில் ஆரங்கசீப் வந்தார், சிக்கந்தர் வந்தார், கஜனி வந்தார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை இடித்து தள்ளினார்கள். நரேந்திர மோடியின் ஒவ்வொரு மேடை பேச்சிலும் நீங்கள் கேட்டீர்கள்னா மங்கள் சூத்திரிலிருந்து மட்டன்லேருந்து எல்லாமே கொண்டுட்டு வந்துடுறார். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் இந்த நாட்டில் இடிக்கப்பட்ட கோவில்களுடைய எண்ணிக்கை நீங்கள் கேட்டீர்கள், அசந்து போவீர்கள். இந்த நாட்டில் இஸ்லாமிய மன்னர்கள் எத்தனை கோவில்களுக்கு எத்தனை தானங்களை கொடுத்தார்கள், அதையெல்லாம் மறைத்துவிட்டு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு கூட்டம் ஹிந்து முஸ்லிம் என்கிற வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வெறுப்பு அரசியலை எந்த அளவில் இவர்கள் திணித்து விட்டார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்றைக்கி ஹிந்து கோவில்களை எடுத்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட இந்த நாட்டில் அதே ஹிந்துத்வா என்கிற பெயரில் தன்னுடைய பொழப்பை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது. இந்த நாட்டு பிரதமர் ஹனுமாரை பட்டவிட்டு கொண்டிருக்கிறார், அமைதியாக இருக்கிறார்கள். இன்னொரு ரொம்பவே முக்கியமான டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2014ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டு அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம், சிலைகள் என்கிற பெயரில் கிட்டத்தட்ட 7,700 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்கிற பெயரில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 100 கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்யுங்கள், பிரம்மாண்டமான இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை நீங்கள் கட்டிவிடலாம். நாட்டில் 800 பள்ளிக்கூடங்களை நீங்கள் கட்டியிருக்க முடியும். அந்த பள்ளிக்கூடங்களுடைய பெயரை சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்று எடுத்து வையுங்கள். அதை வைத்து எத்தனை பேருக்கு அந்த ஆண்மையை பற்றி போய் தெரிஞ்சிருக்கும், அவருடைய கொள்கைகளை பற்றி போய் தெரிஞ்சிருக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சாதனை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்தியாவில் சின்னமாக 546 சாம்ராஜ்யங்கள் இருந்த அனைத்துமே இணைத்த நபர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த யுனைட்டியை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம், யூனிட்டியை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம். அதை தாண்டி நீங்கள் ஒரு சிலையை கட்டியிருத்திருக்கிறீர்கள். இது மட்டுமல்ல, கோவில்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற பேரில் அயோத்தியாவிற்கு இந்த நாட்டு அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்த தொகை எவ்வளோ? கட்டடத்திற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 3,200 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். அந்த அயோத்தியா கோவிலை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அயோத்தியா நகரத்தை உருவாக்குவதற்காக நரேந்திர மோடி அரசாங்கம் செலவு செய்தது 98,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய். இது மட்டுமல்ல, அயோத்தியாவுடைய டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் 85,000 கோடி ரூபாய், ஆக மொத்தம் கிட்டத்தட்ட
1,70,000 கோடி ரூபாய் வெறும் அயோத்தியாவில் மட்டுமே. பணம் எங்க போனது யாருக்குமே. அடிஷ்னலி கும்பமேளாவை எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பமேளா என்கிற பெயரில் 15,000 16,000 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு செய்ததாக கூறினார்கள். ஆனால் கும்பமேளை என்கிற பெயரில் 1,25,000 கோடி ரூபாயை டெவலப்மெண்ட், ரோடு எக்ஸ்பான்ஷன், சிட்டி டெவலப்மெண்ட் இந்த பேரில் அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது. பணம் எங்கே போனது யாருக்குமே தெரியாது. இந்த பட்ஜெட் இந்தியாவின் எஜுகேஷன் பட்ஜெட்டை விட தாண்டி இருக்கு, ஹெல்த் பட்ஜெட்டை விட தாண்டி இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஈடாக நீங்க பார்த்தீர்கள்னா சைனாவில் இப்போ புதிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்களை உருவாக்கி வருகிறார்கள். 150 கோடி ரூபாய் செலவு. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுடைய குழந்தைகளை வீட்டிலிருந்து பஸ்ஸை வைத்து வீட்டிலிருந்து கூட்டி பள்ளிக்கூடத்திற்கு எடுத்து சென்று திருப்பி கூட்டியாந்து வீட்டில் விடக்கூடிய அந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். 5 நயா பைசா நீங்கள் செலவழிக்க வேண்டாம். திஸ் இஸ் வாட் கவர்னன்ஸ் இஸ், திஸ் இஸ் வாட் டெவலப்மெண்ட் இஸ். ஆனால் இந்த நாட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள்? வெறுப்பு அரசியல். தமிழ்நாட்டில் பொங்கல் அந்த 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள் இல்லையா, அது இந்துக்களுக்கு மட்டும்தான் போய் சேர வேண்டும், கிறிஸ்துவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ போய் சேரக்கூடாது என்று ஒரு சில நபர்கள் குதித்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் கோவில்கள் இடிச்சு தள்ளப்படும் போது, புல்டோசரை வைத்து இடிக்கும் போது, ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் இது ஏஐ கிரியேட்டட் இமேஜ் என்று கூறும்போது, இதே அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்கள் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்க தேவையில்லை என்று கூறக்கூடிய இதே அர்ஜுன் சம்பத் அவருக்கு அதெல்லாம் தெரியவில்லை, பார்வை இழந்து விடுகிறார். அந்த தருணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல், ஸ்டாச்சு அரசியல், கோவில் அரசியலை பற்றி மிகவும் ஆழமாக இன்னைக்கு நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காக பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஒரு நீண்ட இன்ட்ரோடக்ஷன், பிகாஸ் அந்த அளவில் நாம் பார்த்துட்ருக்கோம். எந்த அளவில் செய்தி இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய வீடியோக்கள் கொடூரமாக இருக்கிறது. ஒரிசாவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இஸ்லாமிய நண்பரை ஒரு 5-6 தீவிரவாதிகள், இவர்களால் தீவிரவாதிகள் தான் சொல்ல முடியும், நிர்வாணப்படுத்தி அடிச்சே பரேட் பண்ணி போயிருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம் என்று கூற சொல்லி நிர்வாணமாக. அண்ட் அந்த 5-6 நபர்களும் எப்ஸ்காண்டட், தே ஆர் நாட் அரெஸ்டட். அரெஸ்ட் செய்தால் கூட அடுத்த நாளே அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறது. ஓமர் காலித் போன்ற நபர்கள் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள். 5 வருடங்கள் முடிஞ்சு 6வது வருடம் நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிகாஸ் உங்களுடைய வயதிற்கு நீங்கள் இந்தியாவை அழகான இந்தியாவாக பார்த்திருக்கிறீர்கள். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஹிந்து மதத்தின் மேலுள்ள பிடிப்பு அப்படின்னா, நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், இந்து மதத்தில் பற்றுள்ளவன் அர்த்தம் எப்படி நான் வெளிப்படுத்துறது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு இந்துனா எப்படி வெளிப்படையாக தெரியும்? ஒரு திருநீர் வச்சுருக்கணும், பெண் ஒரு பொட்டு வச்சுருக்கணும், கையில் பட்டை இந்த மாதிரி கொட்டையெல்லாம் போட்டிருந்தால் ஒரு வெளிப்படையாக ஒரு ஹிந்து. கிறிஸ்தவன் என்றால் ஒரு சிலுவை, ஒரு தாடியும் ஒரு குல்லாவும் வச்சிருந்தால் ஒரு முஸ்லீம். இப்படி தான் பார்த்தால் தெரியும். அப்போ ஒரு இந்து என்றால் இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீமை பிடிச்சி திட்டணும், முஸ்லீம் வீட்டை கொளுத்தணும், முஸ்லீம்களுக்கு 4-5 பேர் இருந்தாங்கன்னா அடிக்கணும். அவனுடைய எனக்குள்ள பவர் எவ்வளோ தூரம் சக்தியாக இருந்தால், ஒரு சிஎம்மாக இருந்தால், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது கலெக்டராக இருந்தால் அவர்களுடைய பள்ளிகளை புல்டோஸ் வச்சு உடைக்கணும். மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம், தலித் மக்களுக்காக கட்டியிருக்கக்கூடிய அந்த ஒரு பள்ளி, அதை என்ன சொன்னாங்க? பள்ளிவாசல் கெட்ட போகிறாங்கன்னு ஒரு இஸ்லாமியர் மதரசா நடக்க போது பள்ளிவாசல் கெட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர் கட்டியிருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் ஆதிவாசி குழந்தைகள், தலித்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத உடைச்சாங்க. இப்போ இப்படிலாம் செஞ்சால் நான் ஒரு இந்து மந்திரி, நான் ஒரு இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன் என்று புரியக்கூடிய வகையில் அவர்களை புரோகிராம் மனசை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாட்டிலும் இன்று மாற்றுவதற்கு பகீரத பிரயத்தனங்களை இந்த சங்கி கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அதில் தான் பொங்கல் பண்டிகை மட்டுமல்ல, பிள்ளையார் சதுர்த்திக்கு அதைத்தான் செய்கிறாங்க, திருவண்ணாமலையில் அதைத்தான் செய்கிறாங்க, மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் அதைத்தான் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பொங்கல் பண்டிகையில் பாருங்கள், இன்றைக்கு அர்ஜுன் சம்பத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பொங்கல் என்பது இந்துக்களினுடைய பண்டிகை,
அப்போ இந்துக்களின் பண்டிகைக்கு பணம் கொடுப்பது 3000 ரூபாய் என்ற பணம் தமிழக அரசு கொடுப்பது என்பது இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடாது, கிறித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை, அந்த ஒரு பொங்கல் ஒரு விவசாயிகளோட கொண்டாட்டம், தமிழ் மக்களுடைய ஆமா இந்த தமிழ், அதாவது இந்த பூகோள பிராந்தியத்தில், தமிழ்நாட்டில் உள்ள இந்த பூகோள பிராந்தியத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் பொங்கலை கொண்டாடக்கூடியவர்கள். அவர்கள் கிறித்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மலையில் வசிக்கக்கூடிய ஆதிவாசிகள் இருக்கட்டும், என்ன அதாவது இந்த ஆதிவாசிகளுக்கெல்லாம் இந்துக்கள்னு கிடையாது. இவங்களாம் இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து கிறிஸ்தவர்கள் இல்லாத, முஸ்லீம்கள் அல்லாத, சமணர்கள் அல்லாத எல்லோரும் இந்துக்கள்னு சொல்லியிருக்கிறான். அவன் ஏதாவது தீய கும்பிட்டுட்டு இருப்பான். இப்படி எல்லோரும் கும்பிடக்கூடிய, எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை பொங்கல். சூரியன் வந்து தெற்கிருந்து போயிட்டு வடக்க திரும்பி வருது. குளிர்காலம் முடிஞ்சு அடுத்த வசந்த காலம் வருவதற்கான ஒரு வாசல்படியில் நிற்கு. அந்த மகிழ்ச்சி, இயற்கைக்கு ஒரு மகிழ்ச்சி. இயற்கையில் நான் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறேன், என்னோடு கூட இருக்கக்கூடிய, என்னுடைய உற்ற துணைவனாக இருக்கக்கூடிய மாடு, அந்த மாட்டோடு சேர்ந்து மனிதனாக அதற்கும் கொண்டாடுவது மாட்டு பொங்கல். இயற்கையில் விளைந்த அந்த ஹார்வெஸ்ட், அறுவடையில் கிடைத்த எனக்கு அனைத்து பொருள்களையும், இயற்கையில் சூரியன் இருந்ததால்தான் எல்லாம் முடிகிறது என்று இயற்கையை வணங்கக்கூடிய, சூரியனை வணங்கக்கூடிய அந்த பண்பாடு தமிழர்களுக்குரியது. இங்கே மதமே கிடையாது. இவங்க வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க, அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்களா, அங்கே உள்ள முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க. தமிழர்கள் என்பது வித்தியாசம் அம்மா. இந்த கூட்டம் வேற ஒரு கூட்டம், வேற ஒரு இனம். இவர்கள் இஸ்லாமியர்களை தாண்டியவர்கள், கிறிஸ்தவர்களை தாண்டியவர்கள், இந்துக்களை தாண்டியவர்கள். இவர்களுக்கென்று தனி பண்பாடு இருக்கிறது இவர்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எல்லோரும் எல்லா இடங்களையும் பிடித்ததற்கு பின்னும் இங்கே என்னதான் நீ முயற்சி பண்ணாலும் அந்த மத வெறுப்பை கொண்டு வரதில் கஷ்டப்படுறாங்க. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களுடைய எண்ணிக்கையை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆமாம். அதுபோல் இன்றைக்கு பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்க ஒழிய வட இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. மிகப்பெரிய கோயில்கள்லாம். அப்படிப்பட்ட பண்பாட்டிற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இவர்கள் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர்கள், எல்லா பண்பாட்டையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பார்க்கும் பொழுது இந்த அர்ஜுன் சம்பத் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதன் மூலமாகவாத ஒரு வெறுப்பு அவளுக்கு ஒன்று. அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இந்த பொங்கலுக்கு படைக்கிறாங்க பார்த்தீங்களா, காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து படைப்பாங்க. அதில் முக்கியமாக எல்லா காய்களையும் வைப்பாங்க, எல்லா கிழங்குகளையும் வைப்பாங்க. சிறுகிழங்கு வைப்பாங்க, கருணக்கிழங்கு வைப்பாங்க, சேமங்கிழங்கு வைப்பாங்க, இப்படி உருளைக்கிழங்கு, எல்லா கிழங்குகளையும் வைப்பாங்க. வச்சுட்டு அதை வந்து படையல் போட்டு அதை வந்து ஒரு அவியல் மாதிரி வச்சு கொண்டாடுவாங்க. இந்த கிழங்குகள் தெரியுமா, இதுக்கு ஒரு விசேஷம். இந்த பெரு தெய்வங்களை வழிபாடக்கூடிய அவர்கள் வைதிக முறைப்படி கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த கிழங்குகளை. ஏனென்றால் இந்த கிழங்குகள் பூமிக்கு கீழே விளையக்கூடியது. ஓகே, பூமிக்கு கீழே விளையக்கூடியதை வந்து கோயிலுக்குள்ளே பெருந்தெய்வங்களுக்கு கொண்டு போகக்கூடாது. அது அந்த வைதிகத்தினுடைய, இந்து மதத்தினுடைய அந்த மரபு. ஆனால் தமிழ் மரபு இந்த கிழங்களை தான் மையமாக வைத்து கிழங்களையும் காய்கறிகளையும் வச்சு கொண்டாடுறாங்க. இதுலேயே இவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? இப்போ இதுதான் வந்து அவர்கள் சொல்வதற்கும் நாம் சொல்வதற்கும் இடையில் உள்ள வித்தியாசம். தமிழர்கள், தமிழ் பண்பாடு இயற்கையை வழிபடக்கூடியது. கடவுள் என்பதை அது பின்னால் கற்பிக்கப்பட்டது. அவர்கள் இயற்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய முருகனை வணங்கியவர்கள். இதுதான் தமிழர் ஆதி காலத்தில், தமிழ் கலாச்சாரத்துலேயும் தமிழ் பண்பாட்டிலையும் நம்ம பழைய அந்த நம்ம சங்க காலத்துலலாம் பார்த்திங்கன்னா
இறைவனை வழிபட்டதற்கான எந்த ஒரு விஷயமுமே இல்லை. இன்றைக்கு கீழடியிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடவுள் வழிபாட்டுக்கான விஷயமே கிடையாது. அப்படி இருக்க இடத்துல இவர் இந்து மத வழிபாடுன்னா, நீ ஏறாங்கடைசில வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இந்து மதம் அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னையா இது சைவங்க சமணங்க ஆகம அந்த மதங்க இந்த மதங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல கிளப் பண்ணி இந்துன்னு சொல்லிட்டான். 200-300 வருஷத்துல உருவாக்கின இந்த மதம் இது எல்லாம் சேர்ந்து இவர்கள் கொண்டாடுறாங்களாம். அப்பயும் வடக்க பொங்கல் கொண்டாடல, அது வேற பேர்லாம் வச்சு வேற மாதிரி கொண்டாடுற இல்லையா? அப்ப இதனால இது மூலமாகவும் இவர்கள் எதிர்ப்பதற்காக, முஸ்லிம்களை பிரிப்பதற்காக இன்றைக்கு ஒரு 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 உத்தியாக கையாளுகிறார்கள். இது இப்போ இதே RSS, இதே பஜ்ரங் தள், இதே ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகள் வட இந்தியாவில் கோவில்களை இடித்து தள்ளும்போது, புல்டோசரை வச்சு இடித்து தள்ளும்போது ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா RSSக்கு இந்து மதத்து மேலெல்லாம் ரொம்ப பிடிப்பில் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அதற்கு பின்னால் பணத்தை சேகரிக்கிறது, அதற்கு பின்னால் செல்வத்தோடு இருப்பது, அதற்கு இந்த மதத்தை பயன்படுத்துவது தான் ஒழிய அவர்கள் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் டெல்லியில் அந்த பிஜேபி அலுவலகம் இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் உள்ள கோயிலை ஒம்பாடி இடிச்சிட்டான். RSS அந்த யாரும் எதுவும் சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மக்கள் போராடினாங்க. பட் அதை இல்லை, இவங்க மதத்தை இவங்கெல்லாம் பேசியிருக்கணும். மக்கள் போராடுறான், மக்கள் தங்களுடைய கோயில் தங்களுடைய இடம் பாதிக்கப்படுறேன்னு மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா இவங்களுக்கு கிடையாதுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ வெறுப்பை தூண்டுவது அப்படிங்கிறதா இவர்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, இன்னொரு செய்தியை பார்த்தேன். உத்தரகண்டில் ஹரித்வார்ங்கிற அந்த ஊரில், அது கங்கை கரை ஓரமாக இருக்குது. அதில் ஒரு செய்தி அந்த எழுதி போட்டிருக்க பலகைகளில், அந்த ஹரித்வாரில் கரையோரமாக, ஆத்தங்கரை ஓரமாக எழுதி போட்டிருக்காங்க. என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா பலகையில், இங்கே இந்துக்களை தவிர யாரும் குளிப்பதற்கு, வேறு மதத்தினர் குளிப்பதற்கு இங்கு அனுமதி இல்லை. முஸ்லீம் குளிக்கக்கூடாதான் ஆற்றுல, கிறிஸ்தவர்கள் குளிக்கக்கூடாதான் ஆற்றுல. நீங்கள் தாம்பரம் யார் எங்கள் ஊர்லெலாம் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் காலையில் கூட்டம் கூட்டமாக குளிப்பாங்க. மதுரையில் அப்படி தான், இந்த பாலாறில் அப்படி தான். இங்கே இது இந்துக்களுக்குள்ள ஆறு, இங்கே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அளவிற்கு மனசில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா முன்னால், முஸ்லீம்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பை உமிழ், அதுதான் இவர்களுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. அதில் என்னன்னு போய் அவங்ககிட்ட விசாரித்தா, 2 அரேபு ஷேக்குகள் அவங்க அங்கே குளித்தாங்களாம். அந்த ஹரித்வாரில் குளிச்சுட்டு அந்த குளித்ததெல்லாம் வீடியோ எடுத்து எல்லாத்துலேயும் போட்டாங்களாம். அப்போ மக்கள்லாம் எதிர்த்தாங்களாம். என்னையா நம்ம புனிதமான இந்த கங்கையில் அரேப் ஷேக்குகள் குளிக்கிறாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் இப்படி போர்டு போட்டோம்னு சொல்கிறாங்க. போட்டதுக்கான நியாயம், ஊர் மக்கள்கிட்ட போய் விசாரித்தா அங்கே உள்ள இந்து மத இளைஞர்கள் 2 பேர், இந்துத்துவ ஆட்கள் பையங்க, அவன் அந்த உடையை வாங்கி போட்டுக்கிட்டு அவன் அந்த படம் எடுத்து அந்த ரீலை விட்டுருக்கான். அப்போ என்ன, இப்போ இவர் கூட சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம பிரதமர் அவர்கள் உடையை பார்த்து அடையாளம் காணுங்கள்னாரு. அப்போ இதுதான் வெறுப்பரசியல். இந்த வெறுப்பரசியலுக்கு எதிராகத்தான் நாம் இன்றைக்கு அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கிறது. முகமது கஜ்னியாக இருக்கட்டும், அவுரங்கசீபாக இருக்கட்டும், அல்ல அக்பராக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான இஸ்லாமிய தலைவர்கள், மன்னர்கள், அவர்கள் உடைக்காத கோவில் எல்லாம் நரேந்திர மோடி என்னெல்லாம் செய்திருக்கிறார் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். வாரணாசி காஷி விஸ்வநாத் காரிடார் ஒரு மிக முக்கியமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் கிட்டத்தட்ட 286 சிவலிங்கம் இருந்திருக்கிறது. அனைத்துமே புல்டோசரை வைத்து இடித்து அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நாசி, ஒரு பிரம்மாண்டமாக அவர்கள் கட்டடங்களை கட்டியிருப்பார்கள். அந்த கட்டடத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆத்மா இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு வெறும் கட்டடம் தான், ஒரு ஸ்கொயர் கட்டடம் தான். அதே போன்ற கட்டடத்தை இங்கேயும் கட்டி வச்சுருக்காரு. அந்த கோவிலை நீக்கிவிட்டு அந்த இடத்துல இப்போது ஒரு மால் கட்டப்பட்டிருக்கு.
அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள், மற்ற வீடுகள், கடைகள் இதெல்லாம் அகற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 60 கோவில்கள் இந்த வாரணாசி காஷி விஸ்வநாத் காரிடாருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை இடிச்சிருக்கிறார்கள். அயோத்தியாவிற்கு வாங்க, அயோத்தியா ராமர் கோவில் 2022 to 2024 30 கோவில்களை இடித்திருக்கிறார்கள். எல்லாமே பழமை வாய்ந்த 500, 600, 700, 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில்கள். 40,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைங்கிறது அகற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய கடைகள் எல்லாமே அகற்றப்பட்டது. இப்போது வாரணாசியில் மணிகர்ணிகா காட் இங்கே இருக்கக்கூடிய கோவில் கிட்டத்தட்ட ஒரு 30 கோவில்களை இடிச்சிருக்கிறார்கள். இது எல்லாமே பிரபலமான இடங்கள். இதை தாண்டி சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியோடைய பழக்கம் இது இன்னைக்கு நேற்று கிடையாது. குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பிஃபோர் 2024 குஜராத்தில் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட கோவில்களை இடித்த நபர் தான் இவர். காந்தி நகரில் ஆன்டி என்க்ரோச்மெண்ட் என்கிற பெயரில் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு 80 கோவில்கள், அதற்கப்புறம் இந்த 3 இடங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்கள் மட்டுமல்ல, இவர் இடித்த இடங்களில் மசூதிகளும் இருக்கிறது, சர்ச்சஸ்களும் இருக்கிறது. அப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த ஆரங்கசீபை இவர்கள் குற்றவாளியாக எடுத்து காட்டுகிறார்களோ அதை தாண்டி பல மடங்கு தர்மஸ்தலங்களை, வழிபாட்டு ஸ்தலங்களை அழிக்கக்கூடிய நபர் யாராக இருப்பார்? அதனால தான் தொடக்கத்திலே கூறினேன், ஹிந்து மதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் வேற யாரும் கிடையாது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகள். இந்த வீடியோவிற்கு கீழே ஸ்ட்ரைக்கும் போடுவார்கள், வழக்கும் போடுவார்கள். ஆனால் இந்த உண்மைக்கு பதில் கொடுக்கறதுக்கு யாருமே வரமாட்டார்கள். எதற்காக? இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது, இந்து கோவில்களை இடிக்கும் போது கூட நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் கேட்டால் அதற்காக எந்த விதமான பதிலும் வராது. 1992 டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழெல்லாம் தோண்டி பார்த்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க, ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இதற்கு கீழே எந்த விதமான கோவிலும் இருந்தது, எந்த விதமான அடையாளமும் கிடையாது என்று அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே நாட்டில் இருக்கக்கூடிய 5 நீதிபதிகள் அதற்கான தீர்ப்பை கொடுக்கும்போது கையெழுத்து போடவில்லை. காரணம், அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது எங்களுடைய தீர்ப்பு தவறான தீர்ப்பு என்று. We have Places of Worship Act 1991 ஒரு சட்டம் இருக்கு. 15th of August 1947 அன்னைக்கு எந்த ஸ்தலங்கள் இருந்ததோ, அது மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், எது எங்கே எப்படி இருக்கோ அதை அப்படியே பாதுகாத்து வைப்பது இந்த நாட்டு அரசாங்கத்துடைய கடமை, நீதிமன்றங்களுடைய கடமை. ஆனால் அதுக்கு பின்பு தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா அயோத்தியா து ஜாக்கி ஹே காஷி மதுரா பாக்கி ஹே என்கிற விஷயத்தை வைத்து காஷியும் இடிக்கப்படுகிறது, மதுராவும் இடிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான கோவில்களும் இடிக்கப்படுகிறது. அரசாங்கம் அமைதியாக இருக்கு. ஹிந்து மதத்தை வைத்து வியாபாரம் பேசக்கூடிய வியாபாரிகள் அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த வியாபாரிகள் வேறு யாரும் கிடையாது, இதே ஆர்எஸ்எஸ், ஹிந்து முன்னணி, விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற நபர்கள். மதம் இவர்களுக்கு வியாபாரம். அந்த வியாபாரத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலை மட்டும்தான் பார்ப்பார்கள் ஒழிய இடிஞ்சு பாழா போகக்கூடிய ஒரு கோவிலை எடுத்து அதை மறுபடியும் சீரமைப்போ, அந்த கோவில்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை அதை பள்ளிக்கூடங்களுக்கு சரிபார்த்து கொடுப்போம் என்கிற எந்த வேலையுமே இவர்கள் பார்க்க மாட்டார்கள். பணம் வருவதற்கான ஒரு சுலபமான வழி மதம். அதுதான் இவர்களுடைய பிஸ்னஸ் மாடல். ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னாடி பார்த்த இந்தியாவிற்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்தியாவிற்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? கொஞ்சம் அது தள்ளி 15-20 வருஷங்கிறது 40 வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டோம்னா, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய ஊர்களில் இருக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டம் என்பது தெருக்களில் கிடையாது, வீடுகளில் மாட்டுச்சாணம் இருக்கு இல்லையா, அல்லது களிமண், அதை வச்சு சின்னதாக ஒரு முக்கோணம் மாதிரி வீட்டில் செஞ்சு அதில் அருகம்புல்லை வச்சு அதை வீட்டில் கும்பிட்டுட்டு அதை போய் வீட்டில் உள்ள கிணத்துல போட்டுருவாங்க. இவ்வளோ போல் இருக்கும் வீட்டில் உள்ள கிணத்துல. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் ஒரு பண்பாடு, ஒரு விழா, ஒரு வயலன்ஸு, ஒரு வன்முறை ஒரே நேரத்தில் கொண்டு வருவதற்காக ஒரு திட்டமிட்டு
எல்லா ஊர்களிலும் இந்த விநாயகர் சிலையை அப்படியே பெரியதாக்கி 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 ஒரு தெரு முக்கில் வைக்கக்கூடிய அளவிற்கு வந்து தெருக்கானல மிகப்பெரிய ஜைஜாண்டிக்கா 25 அடி அந்த அளவிற்கு வந்து ஊர்கள் முழுக்க அடைக்கிற மாதிரி வச்சு அதற்கு எல்லோரும் அந்த தெருவில் உள்ளவங்க சாலையில் போகிறவங்க எல்லாரும் மரியாதை செலுத்தணும், எல்லாரும் பணம் போடணுங்கிற அளவில் உண்டு பண்ணி அதற்காக அந்த வாரம் பூரா எல்லா மக்களிடமும் அது என்ன மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் கட்டாயம் வசூல் செய்யக்கூடிய சில இடங்களில் அப்படி நடக்கு. இதெல்லாம் செஞ்சு முடித்ததற்கப்புறம் அதை ஒவ்வொரு தெருவாக அந்த சிலையை கொண்டு போய் அதை இவ்வளோ தூரம் அங்கே செஞ்சுட்டு வந்து கடைசியில் அங்கே கடலில் போட்டு மிதின்னு மிதிக்கிறான், கரைக்கிறான், அது வேறு விஷயம். அங்கே கொண்டு போய் தள்ளுறது. அதற்கு முன்னால் இதை கொண்டு போகும்போது இஸ்லாமிய மசூதிகள் இருக்கிற இடத்தில்தான் கொண்டு போக வேண்டும். ட்ரிப்ளிகேனில் பார்த்தீங்கன்னா இன்று நேர்த்திக்கிட மாதிரி அவர்கள் செய்வது வன்முறையை தூண்டுவதற்காக. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்திருக்கின்றா. எந்த ஒரு இடத்துலையும் பம்பாயில் அதாவது அவன் பார்க்குறான் பாருங்க, ஒரே கலாச்சாரம் அவங்களுக்கு கிடையாது. இந்துக்களுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறு கலாச்சாரம். இங்கே உள்ள தமிழ் இந்துக்களுக்கு வேறு கலாச்சாரம், வேறு மக்களுக்கு வேறு கலாச்சாரம். ஆனால் இந்த பிள்ளையார் சதுர்த்தி மூலமாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்திலிருந்து அங்கே திரிபுரா வரைக்கும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய திட்டமிட்ட சதி. மனதிற்குள்ளே உள்ள விநாயகரை இன்று எப்படிலாம் அந்த விநாயகர் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, கையில் அருவாளையும் ஈட்டியும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விநாயகராக வந்து ரோட்டு வழியே ஆக்ரோஷமாக வரக்கூடிய விநாயகர் சிலையெல்லாம் கொண்டு வராங்க. இது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விழாவிலையும் ஒவ்வொரு தெருவிலையும் நடக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு, அதாவது சின்ன சின்ன பேராச்சி அம்மா, பேச்சி அம்மா, அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய முத்துமாரியம்மா அப்படின்னு ஒவ்வொரு தெருக்கள்லேயும் ஒவ்வொரு சின்ன ஊர்களையும் இருக்கக்கூடிய அந்த ஊர்களிலெல்லாம் திட்டமிட்டு அங்கே காவி பெயிண்ட் அடித்து, முன்னால் அப்படி கிடையாது, காவி பெயிண்ட் அடித்து அங்கே யாராவது அங்கே ஒரு ஐயரை அங்கே புகுத்தி அங்கே வந்து கிடா வெட்டிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து கிடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இப்படிலாம் கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் கிராமங்களிலுடைய ஒவ்வொரு இடத்திற்கும் இன்று இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிஜேபியினுடைய கரங்கள், கொடுங்கரங்கள் நீட்டப்பட்டிருக்கின்றன. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாது. இதற்கு எதிராக தமிழ் மக்கள் நாம் வந்து இதை நம்முடைய பண்பாடு, நம்ம அவர்களுக்கு எதிரிக்கிற மாதிரில நம்முடைய பண்பாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அந்நிய பண்பாடு திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய பண்பாடு அழிந்துவிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சிக்கந்தரும் முருகரும் ஒன்று போல் இருப்பாங்க. அங்கே சிக்கந்தர் வேற, ஸ்ரீகந்தர் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கந்தருக்கு ஈக்குவலாக வந்து முருகனை ஸ்ரீகந்தர்னு சொல்லி, அந்த கந்தர் சாப்பிட மாட்டார்னு சொல்லி, எங்க முருகர் வந்து வேட்டைக்கு போனவர், வள்ளி அவர் கல்யாணம் முடிச்சவர் குரத்திய, அதுதான் எங்க முருகர். அவன் கொண்டு வந்திருக்கிறது வந்து அந்த சுப்பிரமணியரை முருகராக்கி, முருகரை சுப்பிரமணியராக்கி என்ன திருதாள வேலையெல்லாம் பண்ணுறான். எந்த ஐயராவது எந்த மனிதனாவது அங்கே உள்ள வடக்க உள்ளவங்க தன்னுடைய குழந்தைக்கு வந்து பேர் வந்து முருகர்னு வச்சுருக்காங்களா? வடக்க முருகன்கிற பேரே கிடையாதுங்க. அப்போ இப்படியெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ஒரு 40 ஆண்டுகளில் மிக மிக அதிகமாக வந்திருக்கிறது, மிக மிக அதிகமாக வந்திருக்கிறது. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஷாகாக்கள் ஒவ்வொரு ஊர்களையும் நடக்கிறது, கிராமங்கள்லேயும் நடக்கிறது. அதெல்லாம் முன்னால் கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் போய், அப்போ இதற்கு எதிராக இருக்க வேண்டிய, நாம் எதிராகன்னு சொல்லும் பொழுது மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இணைய வேண்டும். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்துட்டு போட்டோம், இந்து மதத்தை சேர்ந்தவனும் எனக்கு நண்பன் தான். ஆனால் நீ உன்னுடைய மதத்தை, உன்னுடைய கடவுளை உன்னுடைய வீட்டில் வைத்துக்கொள். சர்ச்சுக்கு இயேசுநாதரை வீட்டில் வைத்துக்கொள். பொதுவெளியில் வரும் பொழுது நாம் எல்லோரும் அனைவரும் இந்தியர்கள் என்று கைகோர்த்து நாம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதை நோக்கி அணியமாக வேண்டும். அதுதான் 40 ஆண்டுகளுக்கும் இப்போ உள்ள கூடுதலான நமக்கு கடமை இருக்கிறது. நமக்கு ஆபத்தான சூழ்நிலை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ரொம்ப ரொம்ப
அழகாக நீங்கள் பேசுனீங்க ஐயா. இதை போன்ற இன்னும் ஒரு சந்திப்பில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். வெறுப்பு அரசியல், வெறுப்பை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டை அழித்து விட்டார்கள் என்கிற விஷயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வெறுப்பு அரசியலை தாண்டி மக்கள் அனைவரும் இணைந்து ஒரு புரிதலை பரப்பினால் ஒரு அழகான நாடாக நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு சில நபர்கள் நீங்கள் சொல்லும்பொழுது அந்த 3% மக்கள் இந்த நாட்டை மாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். 97% மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அவர்கள் இதை புரிந்து கொண்டார்கள்னா இந்த 3% மக்களுடைய சதியை நம்மளால் அழிக்க முடியும், முடக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.